பைசன் காளமாடன் படத்தில் நிவாஸ் கே பிரசன்னாவின் பின்னணி இசையும் எழிலரசுவின் ஒளிப்பதிவும் படத்துக்கு கூடுதல் பலம் சேர்க்கின்றன. காளமாடன் கானம், தென்னாடு பாடல்கள் சிறப்பு. கபடி தொடர்பான காட்சிகளில் எடிட்டர் சக்தி திரு தனித்து தெரிகிறார். பாடல்களை மாண்டேஜாக பயன்படுத்தி இருந்தாலும் கூட அவை பெரும்பாலும் வேக தடைகளாகவே தோன்றுகின்றன. அனுபமா துருவ் இடையிலான காட்சிகள் வலிந்து திணிக்கப்பட்ட உணர்வை தருகின்றன. கிளைமேக்ஸுக்கு முன்னால் போலீஸ் திடீரென நல்லவர்களாக மாறுவது இந்திய அணியில் துருவ் தேர்வானதே அப்போதுதான் முடிவாகி இருக்கும் போது அதை ஒரு போலீஸ்காரர் சொல்வது போன்ற காட்சிகள் நம்பும்படி இல்லை. இவற்றில் இன்னும் கவனம் செலுத்தி இருக்கலாம். ரத்தமும் சண்டையும் அன்றாடமாகி போன ஒரு மண்ணில் இருந்து தன் முன்னால் இருந்த அத்தனை தடைகளையும் உடைத்து ஒருவன் எப்படி முன்னேறி சென்றான் என்ற கதையை நேர்த்தியாகவும் அழுத்தமாகவும் சொல்லி மீண்டும் ஒரு புறக்கணிக்க முடியாத வெற்றியை பதிவு செய்திருக்கிறார் மாரி செல்வராஜ். அறிவியல் தொழில்நுட்பம் முன்னேறிய ஏஐ காலத்திலும் கூட சாதிய ஒடுக்குமுறைகளும் ஆணவ கொலைகளும் மலிந்து கிடக்கும் சூழலில் பைசன் காளமாடன் போன்ற படங்கள் தான் அதிகம் தேவை. சீரியஸான சப்ஜெக்டில் ரசிகர்களுக்கு திருப்தி தரும் எங்கேஜிங்கான நல்ல திரை அனுபவத்தை கடத்துவதில் தான் ஒரு தனித்துவமான திரைப்படைப்பாளி என்பதை மீண்டும் மெய்ப்பித்திருக்கிறார் மாரி செல்வராஜ்.